ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன கண்ணப்பன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஒரு குரூப் வந்து வாயுலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கத்த தேடி வராங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ விஷ்ணு வந்து அந்த குரூப்போட ஹெட்டோட தம்பிய கொன்றுறாரு. அதனால அந்த படைகள் வந்து எப்படியாவது இந்த ஊர அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால சரத்குமார் வந்து அவருக்கு பக்கத்துல இருக்கிற 4 கிராமத்தையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. கடைசியில இவங்க அந்த போர்ல ஜெயிச்சாங்களா இல்லையா? ஹீரோ வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருப்பாரு. கடைசியில சிவன் வந்து நம்ம ஹீரோவ என்ன பண்ணாரு? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் முகேஷ் குமார் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு உண்மை சம்பவத்த எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, அத சூப்பரா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. படத்துல விசுவல்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாமே டைரக்டர் முகேஷ் குமார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் எந்த இடத்துலயுமே குறை வைக்காம நல்லா பண்ணி குடுத்துருக்காரு. அதே மாரி படத்துல கேமியோ ரோலுக்கு வந்து ரெபல் ஸ்டார் பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய் குமார் இவங்க எல்லாருமே படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் வந்து ஒரு 35 நிமிஷம் வராரு. அவர் வர அந்த சீன் எல்லாமே மாஸா பண்ணியிருக்காரு டைரக்டர். அதே மாரி அக்ஷய்குமார் வந்து இந்த படத்துல சிவனா பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவரோட ரோலையும் டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே டைரக்டர் கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. எந்த இடத்துலையுமே குறை வைக்காம அவரோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோ விஷ்ணு வந்து அவரோட நடிப்பை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. கடைசியில் அந்த எமோஷன் காட்சியெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஹீரோ நடித்த பிரீத்தி முகுந்தனும் அவங்களோட நடிப்பை சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெலுங்குல இதான் படம்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல அக்ஷய்குமாருக்கு ஜோடியா காஜல் அகர்வால் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்வதியா நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல டைரக்டர் முகேஷ் குமார் வந்து கருத்தை சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதைக்கு ஏத்த மாதிரியே சில இடத்துலலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவர் வச்ச ஆங்கிள் ஒவ்வொன்றுமே மாசாக வச்சுருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான இதுன்னு பார்த்தா சினிமோட்டோகிராஃபர் போட்ட எஃபர்ட் தான். அது உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. படத்தில் சினிமோட்டோகிராஃபர் அந்த ஆக்ஷன் சீன்லாம் ஒவ்வொன்றுமே காமிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் வந்து அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு ஒரு பிஜிஎம், ருத்ராக்கு ஒரு பிஜிஎம், அக்ஷய்குமார், பார்வதி அவங்களுக்கு ஒரு பிஜிஎம், மோகன்லாலுக்கு ஒரு பிஜிஎம் அப்படின்னு தனித்தனியா போட்டிருக்காரு. அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே மாஸா காட்டியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல பாட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 4, 5 பாட்டு இருக்கும். அந்த பாட்டுலாம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். பிஜிஎம்லாம் உண்மையிலேயே தியேட்டர்ல பார்க்கும்போது மாஸா இருந்துச்சு. இந்த கண்ணப்பன் படத்துல கேமியோ ரோல் வந்து ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. ரெபல் ஸ்டார் பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய்குமார், மோகன் பாபு இவங்க எல்லாமே படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ரெபல் ஸ்டார் பிரபாஸ் வந்து ஸ்டார்டிங்ல வரமாட்டாரு. இன்டர்வலுக்கு அடுத்து தான் வருவாரு. அவரு என்ட்ரன்ஸா இருக்கட்டும், அவர் பேசுற அந்த டைலாக்கா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் வந்து சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. மோகன்லால் வந்து ஒரு ஃபைட் சீனுக்கு வருவாரு. அவரும் அவரோட வேலையை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டே வச்சு இன்ட்ரோல முடிப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் முகேஷ் குமார் சூப்பரா வச்சிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் முகேஷ் குமார் சூப்பரா எடுத்திருக்காரு. கடைசியில இந்த கண்ணப்பன்னா யாரு அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் பாருங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு என்கரேஜஸ் மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் டைரக்டர் வச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் டப்பிங்ல கோட்டை விட்டாங்க அப்படின்னு நமக்கு படத்தை பார்த்தாலே தெரியும். எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல ஹீரோ விஷ்ணுவும் சரத்குமாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சரத்குமார் பேசுறத நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம்னா அந்த லிப்சிங் வந்து ஒழுங்கா பெர்ஃபெக்டா இல்லாத மாதிரி இருக்கும். அதை டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி மோகன்லால் பேசுறதும் அதே மாதிரியே தான் இருக்கும். கடைசியில மோகன் பாபுவும் ஹீரோவும் சில விஷயம் பேசுவாங்க. அப்ப மோகன் பாபுக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பாட்டு வந்து 1, 2 பாட்டுலாம் தேவையே இல்லை படத்துக்கு. ஆனால் அதெல்லாம் டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. அந்த 3 மணி நேரம் 10 நிமிஷத்துல
ஒரு 25 மினிட்ஸ் சீன் வந்து படத்துக்கு தேவையே இல்ல. ஆனா அத டைரக்டர் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாருன்னா, இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.9 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.